நீங்க நினைக்கிறது நடக்கவே போறதில்ல அண்ணி. எப்படி அடிச்சு சொல்ற? அது கிடைக்க என்ன பிளான் வச்சிருக்க? நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அண்ணி. அந்த ஆள் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு கூட அவன் தான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிருப்பானே. நீங்க எத்தனை தடவை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாலும் அங்க இதான் நடக்கும். வேணா ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஆள் கிட்ட போய் நீங்க என்ன கட்டிக்க மாட்டீங்கன்னு ரஞ்சிதா சொல்றான்னு போய் சொல்லுங்க. அந்த ஆள் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாருங்க. அப்பவாவது நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு உங்களுக்கு புரியும். இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். சூழ்நிலையாலதான் பால கல்யாணம் வேணான்னு தள்ளி போடுறாரு. அவரோட கேரக்டரே தப்புன்ற மாதிரி நீ என் மனச மாத்த பாக்குற. நீ இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க போறது இல்லடி. இப்போ உன்கிட்ட சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னைக்கே அவரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன் மூஞ்சில கரிய பூசல. என் பேரு வித்யா இல்லடி. ஐயோ அண்ணி, அவசரப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கழுத்துல தாலியோட தான் வந்து உன்னை பாப்பேன். ஐயோ அண்ணி, அண்ணி வித்யா, அண்ணி. அருண், நான் சொல்றத புரிஞ்சுக்காம அண்ணி தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஐயோ ரஞ்சிதா, அவகிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. யூரோப் ஷிப்மெண்ட் இன்னும் போகலன்னு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நான் உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இரு. அருண், அது போதோ குறைக்கி ஜோனல் மேனேஜர் வேற என்ன கட்டம் கட்டி அடிச்சிட்டு இருக்காரு. அது சரி, உனக்கு லீவ் தான் இன்னைக்கு. இங்க என்ன பண்ற? அருண், இல்ல ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ரஞ்சிதா, எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க இருந்து. ஐயோ அவர் அருண், பார்க்க போறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்றல ஜேம்ஸ் சார் கூப்பிட்டாரு உங்களை. பாத்தியா, உடனே என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு செகண்ட் கூட ஃப்ரீயா விட மாட்டாரு. நீ கிளம்பு. அருண், அருண். மேடம், இன்னைக்கு நீங்க லீவுன்னு சொல்லியிருக்கோம். ஜோனல் மேனேஜர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. உங்களை பார்த்தா தேவையில்லாம கத்துவாரு மேடம். நீங்க கிளம்புங்க மேடம் ப்ளீஸ். மேடம், அருண் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அவரை விட்டுட்டு எப்படி? நீங்க இங்க இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆர்டர் முடிச்சு அனுப்புறது உன் பொறுப்புன்னு சார் அருண் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அருண் மேனேஜ் பண்ணிப்பாரு மேடம். இன்னைக்குள்ள எப்படியாவது இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். கூட நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க மேடம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க ஸ்போர்ட்ஸ் கோச் ஆபீஸ் எங்க இருக்கு? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு மேடம். ஓ, தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், உள்ள வாங்க. சொல்லுங்க மேடம். இங்க பாலா இருக்காரு சார்? பாலாவா? அப்படி யாரும் இல்லையே. சாரி, தீனன் இருக்காரா? நீங்க? நான் வித்யா, அவரோட ரிலேட்டிவ். அவர் இன்னும் வரலையே மேடம். எப்போ வருவார்னு தெரியுமா? தெரியலையே மேடம். ஏதாவது டோர்னமெண்ட்காக வெளியூர் போயிருக்கலாம், இல்ல கிரவுண்ட் விசிட் போயிருக்கலாம். எப்போ வருவார்னு சரியா சொல்ல முடியாது மேடம். அவருக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? அவர் ஃபோன் ஆஃப்ல இருக்கு. அதான் நேர்ல பார்க்கலான்னு வந்தேன். ரமேஷ்னு ஒருத்தர் வருவாரு. அவர் தான் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. தீனன் சாரோட ப்ரோக்ராம் எல்லாமே அவருக்கு தான் தெரியும். அவரை வேணா கேட்டு பாருங்க. ஓ, அவர் எங்க இருப்பாரு? அவர் உள்ள வேலையா இருக்காரு. இப்போ வந்துருவாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். இப்படி திடீர்னு கூப்பிடுவானுன்னு தெரிஞ்சுதான் கட்டிங்கே போட்டிருக்க மாட்டேனே. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம், அதெல்லாம் பண்ண வைக்கிறானுங்க.